சரி, மனைவிக்கு சந்தேகப்படுறாங்கன்னு சங்கீதா அவர்கள் சந்தேகம்னே படுறாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் நட்பா தான் பழகுறாங்க, அவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படியே வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்தால அவங்க வேதனை அடைகிறாங்கல்ல. அப்ப வேதனை அடைந்து மனவேதனை அடையக்கூடிய தனது மனைவி கிட்டே அவர் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தவறான பழக்கமும் கிடையாது, அவங்களும் நானும் நண்பர்கள் தான், நீங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்ங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தானே ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும்? ஒரே கல்யாணத்துக்கு இவங்க வந்திருந்தாலும் கூட பேசாம ஒரு முறை கடந்து போயிருந்தாருன்னு வைங்க, பாருங்க, அவர் மனைவிக்கு மனசு கஷ்டப்படுதுங்கிறதுக்காக இவரு பேசாம கடந்து போறாருன்னு எல்லாரும் பாராட்டி இருப்பாங்களா? அதாவது அடுத்த நாள் மேடையில சொல்றீங்க நீங்க? மேடையில கூட இல்லைங்க, ஒரே கல்யாண நிகழ்வுக்கு வராங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கல, வெவ்வேறு டைமுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அப்பயும் பேசியிருப்பாங்க. ஒரே கல்யாணத்துக்கு இந்த நடிகை வந்தாங்க, இந்த நடிகரும் வந்தாங்க, ஆனா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கல, பேசிக்கல அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஸ்டேட்மெண்டா இல்லையா? அது என்ன ஸ்டேட்மெண்ட்? எனக்கும் இவருக்கும் எந்த விதமான பழக்கமும் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? ஆனா ஜோடியா நடந்து வருது என்ன ஸ்டேட்மெண்ட்? நாங்க அப்படித்தான். அப்ப நீ என்ன பார்த்து பிசிக்கலாவும் மென்டலாவும் அபியூஸ் ஆயிக்கோ, அழுதுக்கோ, புலம்பிக்கோ அப்படின்னு சொல்றது தானே இது. இது அந்த சங்கீதா அவர்களுக்கு மட்டும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கே உண்டான, உலக தமிழருக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பொண்டாட்டிக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தானே உலக தமிழருக்கும். பொண்டாட்டிக்கு தான் ஒன்னு சொல்லவா, ஒரு மனைவிக்கு தான் ஒரு கணவனை பற்றி முழுமையாக தெரியும். இதுதான் உண்மை. நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நம்மளுடைய பப்ளிக் கேரக்டர் என்ன, இதெல்லாம் நம்ம மனைவிகளுக்கு தெரியும். மனைவிகளுக்குன்னா அது பண்மையில இருக்கு சொல்றேன், பண்மையில வச்சுக்காதீங்க. ஏன்னா சிலர்லாம் இன்னைக்கு மனைவி துணைவி கூட்டமா அப்படி ஒன்னா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்னா வாழ்றத பத்தி எல்லாம் மனைவிக்கும் தெரியும், இணைவிக்கும் தெரியும், துணைக்கும் தெரியும். தெரிஞ்சா போதுங்க. அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. இப்ப புரியுதா? ட்ராக் எங்க போகுதுன்னு புரியுதா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஒரு சமரசமா வாழ்ந்துட்டா அது தப்பு கிடையாதுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அது நம்ம இதுதானே, என்ன பண்ண முடியும்? நல்லா ஒன்னா வாழுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.